Hi friends, welcome to Tash Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல நம்மளோட ஸ்கின் whitening-க்கான ஒரு க்ரீம் எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த க்ரீம் செய்யறதுக்கு நம்ம மூணே இன்கிரிடியன்ட்ஸ் தான் எடுத்துக்க போறோம். அதுவும் நம்ம வீட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த க்ரீமை ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை நம்ம ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். ஆனா இந்த க்ரீமோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த க்ரீம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே பிரைட் ஆகும். இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல இந்த தக்காளியை இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு தக்காளியோட ஜூஸை மட்டும் நம்ம இந்த பவுல்ல பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு தக்காளி ஜூஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இது கூட ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லையும் தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சளும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கிறதுனால இது திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங்கான கோல்டன் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீமை இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இந்த க்ரீமை தினமும் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் அப்புறம் நெக்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். மறுநாள் காலையில் எழுந்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டே டைம்லேயே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு உங்களோட ஃபேஸில் இந்த க்ரீம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வெயிலில் அலைஞ்சு உங்களோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள் கரும்புள்ளிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.